I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. But you have to face the truth. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி விடுவிக்கப்படாத விவகாரத்தில் தமிழ்நாடு எம்பிக்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் இடையே காரசார விவாதம் நடந்த நிலையில் தனது வார்த்தை யாரையும் காயப்படுத்தி இருந்தால் 100 முறை கூட மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் பேசும்போது தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் தமிழ்நாட்டுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி வழங்கப்படவில்லை என திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசினார். இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுக அரசு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசும்போது ஆட்சேபனைக்குரிய வார்த்தையை கூறி தர்மேந்திர பிரதான் விமர்சித்தார். இதற்கு தமிழ்நாடு எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் அந்த வார்த்தையை திரும்ப பெறுவதாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தர்மேந்திர பிரதானின் பேச்சை கண்டித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என்பதா நாவடக்கம் வேண்டும் என்றார். மேலும் PMSree திட்டத்தில் கையெழுத்திட தமிழ்நாடு முதலில் முன்வந்ததாக கூறிய கருத்தை முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் மறுத்தனர். பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் தலைமையில் குழு அமைத்து அதன் பரிந்துரை அடிப்படையிலேயே இதை ஏற்போம் என கூறியதாக அன்பில் மகேஷ் கூறினார். இந்த சூழலில்தான் மாநிலங்களவையில் மன்னிப்பு தெரிவித்த தர்மேந்திர பிரதான் தமிழ் வளர்ச்சியில் பாஜக மற்றும் பிரதமர் மோடி அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அதற்கு எவரும் சான்று தர தேவையில்லை என கூறினார்.